நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். சிலப்பதிகாரம் அழகு 3 முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 3 அதில் 50 சிலப்பதிகாரம் ஏற்கனவே ஒரு காணொளி போடப்பட்டிருக்கு. இது 2வது காணொளி. இந்த காணொளியை இப்போ தான் முதல் முறை, அதாவது இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, நம்ம இவர் கடந்த காணொளியில் இந்த கேள்வியோடு நிறுத்தியிருந்தோம். அரசன் செங்குட்டுவன் கணவனை இறந்ததும் உயிர் துறந்த கோப்பெருந்தேவி கோவலன் பழியை துடைத்து சேரநாடு அடைந்து வானகம் சென்ற கண்ணகி, இந்த 2 பேரில் யாரணி வியந்து போற்றுவாய் அப்படின்னு அரசியிடம் கேள்வி கேட்குறாரு. உடனே கணவனுடன் இருந்த காவலன் தேவி வனத்தில் சிறப்படைக, அவள் தான் எனது சிறப்பானவள் அப்படின்னு சொல்லி அரசியை குறித்து சொல்கிறா. நம் நாட்டை அடைந்த கோவலன் தேவியாம் பத்தினி கடவுளை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோப்பரம் அந்த இருங்கோ வேண்மாள் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இருங்கோ வேண்மாள் தான் செங்குட்டுவனுடைய மனைவி. விரும்பியவாறு செங்குட்டுவன் இமயம் வரை சென்று வாகை சூடி அங்கிருந்து கொணர்ந்த கல்லில் கண்ணகி உருவம் பொறித்து அங்கேருந்து கொண்டு வந்த கல்லில் கண்ணகி உருவம் செய்து கோவிலில் அமைக்கிறாங்க. அடுத்து நாடக காப்பியம். இந்த கதையை இளங்கோ நாடக பாங்கில் அமைத்திருக்கிறது, அதுதான் சிறப்பு. நாடகத்திற்குரிய தோற்றுவாய், போராட்டத்தின் ஏற்றம், திருப்பு மையமாகிய உச்சக்கட்டம், போராட்டத்தின் இறங்குமுகம், முடிவு ஆகிய 5 தன்மைகளை கொண்டதா நாடக காப்பியமாக இந்த காப்பியம் என சேர்ந்திருக்கிறது. 5 தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் நூலின் தொடக்கமான திங்கள், ஞாயிறு, பூம்புகார், மாமலை ஆகியவற்றை போற்றி பாடக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. நாடக மேடையில் தொடக்கத்தில் பாடப்பெறும் இறை வணக்க பாடல் போல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து காப்பிய கதையை கூறும் இளங்கோ களம், காட்சி, சூழல் முதலியவற்றை வர்ணித்து மேடையில் நாடகம் காணும் உணர்வூற்றுகிறார். அதுக்கப்புறம் வழக்குரை காதையை படிப்பவர்கள் நடிக்கப்படும் காட்சியை காணும் உணர்வு பெறுகின்றனர். நாடகத்திடையே பாடற் காட்சிகளையும் ஆடற் காட்சிகளையும் தந்து சுவை சேர்க்கிறார் இளங்கோவடிகள். அடுத்து சிலப்பதிகாரம் இதனால் ஒரு நாடக காப்பியமாகிறது. நாடக பாங்கை நன்கு ஆராய்ந்த மார்கபந்து சர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாடகங்களுள் ஷேக்ஸ்பியர் இயற்றியுள்ள மாக்பத் என்ற ஒன்றே நம் சிலப்பதிகாரத்தை போல் கருத்து, சூழ்நிலை, நிகழ்ச்சி, தோரணை என 4 துறைகளில் இசைவு சிறந்து விளங்குகின்றது அப்படின்னு ஒப்பிட்டு கூறுகிறார். அப்போ சிலப்பதிகாரத்தை மேக்பத், ஷேக்ஸ்பியர் எழுதிய மேக்பத் என்ற நூலோடு ஒப்பிட்டு கூறியவர் யார்னா மார்கபந்து சர்மா. சிலப்பதிகாரத்தின் சிறப்பை எல்லாம் தாம் அறிய துணை செய்வது அடியார்க்கு நல்லார் அதற்கு எழுதின உரைதான். அவருக்கு முன்பு அரும்பத உரையாசிரியர், அந்த மாதிரி அடியாருக்கு நல்லார் அரும்பத உரையாசிரியர் இவருடைய உரைக்கு அப்புறமா இப்போ தற்காலத்தில் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் எழுதின உரை விளக்கமான உரையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய நிதியமைச்சராக திகழ்ந்த ஆர்.கே. சண்முக செட்டியார், இவரும் சிலம்பின் புகார் காண்டத்திற்கு மட்டும் ஒரு எளிய உரை எழுதியிருக்கிறாரு. அடுத்து நெஞ்சை அள்ளும் பகுதிகள் சிலப்பதிகாரத்தில் முக்கியமான பகுதிகள். சிலப்பதிகாரம் முழுவதுமே நம் நெஞ்சை அள்ளக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. அதில் சிலம்பின் பரல்கள் சிலவற்றை ஒழித்து உவகை அடைவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பரல்கள் சிலவற்றை, சிலம்பில் இருக்கக்கூடிய பரல்கள் சிலவற்றை ஒழித்து உவகை அடைவோம்னு ஒரு சில வரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காப்பிய தலைவியான கண்ணகியின் அழகை கோவலன் பாராட்டும் பகுதி. அவள் தன்னிகரற்ற தலைவி அப்படிங்கிறது நிறுவுது. அதுதான் மாசரு பொன்னே, வளம்பெரு முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அரும்பெறல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன், பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிட பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாளிரும் கூந்தல் தையால் நின்னை அப்படின்னு பாடுறாரு. இந்த கோவலன் கண்ணகியை இப்படிலாம் நினைச்சிறாரு, வர்ணிச்சுட்டு தான் அப்புறம் மாதவியை பார்த்து போயிட்டார். சரி, அடுத்து சமண சமய துறவியான கவுந்தியடிகள் அருகனை தவிர பிறரை வணங்க மாட்டேன் அப்படின்னு கூறியவர், அவரே கண்ணகியை என்னதாரு தெய்வம் அப்படின்னு போற்றி பாடுறாங்க அந்த அம்மா. அதுதான் இந்துணை மகளிர்க்கு இன்றி அமையா கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் அப்படின்னு, கற்புடை தெய்வம் இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் அப்படின்னு கவுந்தியடிகள் கண்ணகியை குறித்து சிறப்பித்து கூறுகிறார். அடுத்த ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னே தோன்றிய
இந்த அடிகள் நம்ம இளங்கோவடிகள் வந்து ஆய்ச்சியர் குறைவையில் திருமாலின் பெருமையை ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார். அதான் சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே, தூது நடந்தானை ஏத்தாத நா என்ன நாவே, நாராயணா என்னா நான் என்ன நாவே. சிலப்பதிகாரத்தினுடைய அவலச்சுவை வந்து நிகரற்ற முறையில் தரக்கூடிய காப்பியமாக இருக்கிறது. என்ன சுவை? அவலச்சுவை. கோவலன் கொலையுண்டான் என்பதை கேட்ட கண்ணகியின் சோக நிலையை சொல்லோவியமாக காட்டுகிறார் கவிஞர். பொங்கி எழுந்தாள் விழுந்தாள் பொழிகதிர் திங்கள், முகிலோடும் சேநிலம் கொண்டு என செங்கன் சிவப்ப அழுதாள், தன் கேழ்வனை என்கனா என்னா என இணைந்தேங்கி மாழ்குவாள். அதாவது என்னன்னா பொங்கி எழுவாள், தன்னுடைய கணவன் கல்வன்னு சொல்லி அவனை கொலை செய்துட்டாங்கன்னு கேட்ட உடனே பொங்கி எழுறா. அடுத்து விழுந்து புரண்டு என்னுடைய கணவன் வந்து இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு அந்த முகிலோடும் சேநிலம் கொண்டு என அங்கே எல்லாம் ஒன்றா நிலத்தோடு சேர்ந்து அமிழ்ந்து மூழ்குவது போன்ற ஒரு தோற்ற அமைப்பை கொண்டதாக அவன் நினைச்சிடா. அப்படி புலம்பி தவிக்கிறா. அந்த செங்கன் சிவப்பு அவளுடைய கண்கள் வந்து அப்படி சிவந்து போய் அழுது கொண்டு என்னுடைய கணவனை கேள்வனை உறவினனான என்னுடைய சொந்தமான கணவனை வந்து நினைச்சிரா என் கணா என்னா என இணைந்தேங்கி அதற்காக ஏங்கி அழுது புலம்புகிறாள். இளங்கோடிகள் நிகழ்ச்சிக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்ற சொல்லும் சந்தமும் கொண்டு பார்த்தொடுக்கும் வல்லமை வாய்ந்தவர். வாழ்த்து காதையில் வரும் வரிப்பாடல்களில் இந்த திறனை காணலாம். மெல்லியரான பெண்கள் பந்தாடும் காட்சியை மகளிர் மென்மைக்கும் விரைவுக்கும் பந்து செல்லும் துள்ளலுக்கும் பொருத்தி சொற்களில் சந்தத்தை அமைத்திருப்பதை படிக்கும்போதே அப்படியே அந்த படிக்கும்போதே வந்து பந்தை அடிக்கும் ஓசை வந்து செவிகளில் கேட்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. பொன்னிலங்கு பூங்கொடி பொலஞ்சை கோதை வில்லிட மின் இலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப என்கணும் தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்து அடித்ததுமே தேவர் ஆர மார்பன் வாழ்க என்று பந்து அடித்துமே. பந்தடித்து விளையாடக்கூடாதுக்கு இப்படி ஒரு பாடல் அவர் பாடுகிறார். அடுத்து தமிழர் வரலாறு, கலைகள், பண்பாடு, சமயம், அரசியல், தமிழின் சிறப்பு, பகுப்பு முதலிய அனைத்தின் சாரமாக விளங்குவதே சிலப்பதிகாரம். இது வந்து உண்மைதான், வெறும் புகழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சிலப்பதிகாரம் புகார் காண்டம் 10 காதைகளை உடையது, மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது, வஞ்சி காண்டம் 12 காதைகளை உடையது. ஆக மொத்தம் வஞ்சி காண்டம் 7 காதைகளை உடையது. மொத்தமாக 30 காதைகள். புகார் 10, மதுரை தான் அதிகமாக இருக்கும் 13, வஞ்சி குறைவாக இருக்கும் 7, மொத்தமாக 30 காதைகளை உடையது. 501 பாடல்களை அடிகளை கொண்ட ஒரு சமண காப்பியம். 501 அடிகளை கொண்ட ஒரு சமண காப்பியம். அடுத்ததாக காவியத்தின் தொடக்கம் மங்களமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திங்களை போற்றுதும்னு இயற்கையோடு தொடங்குகிறார். அரங்கேற்று காதை அடிகளாரின் இசை நுணுக்கத்தையும், எந்த காதை அப்படின்னா பார்த்துக்கோங்க, இசை நுணுக்கத்தையும் ஆடல் அறிவையும். இந்த அரங்கேற்று காதையில் தான் நாடக அரங்கனுடைய அமைப்பை குறித்து என்ன செஞ்சிருப்பார், ரொம்ப அருமையாக ஒரு பாடல் பாடி இருப்பார். அப்புறம் இந்த மாதவி ஆடி ஆடல், குழல் வழி நின்றது யாழே யாழ் வழி நின்றது முளவே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து அங்கே வந்து என்ன செஞ்சிருப்பார், ரொம்ப அழகாக வந்து பாடியிருப்பார். புகார்காண்டம் முழுவதுமே 10 காதைகளில் ஒரு சில தொடர்கள் மட்டுமே பேசிய கண்ணகி. புகார் காண்டத்தில் கண்ணகியினுடைய கதாபாத்திரத்திற்கு அதிகமான பேச்சு, அதிகமான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் மதுரை காண்டத்தில் அதற்கெல்லாம் சேர்த்து வழக்குரை காதைகள் வெளுத்து வாங்கக்கூடிய காட்சியாக அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த இருதிர பண்பு, பெண்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும், அடுத்து வெகுண்டெழக்கூடிய சூழலில் வெகுண்டெழுவாங்க அப்படிங்கிற இந்த இருதிர பண்பை ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருப்பார். சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சமுதாயம். சங்க காலத்தில் பாணர், பொருணர், கூத்தர், விரலியர் போன்ற கலைஞர்கள் இருப்பினும் சமுதாயத்தில் அவர்களுக்குன்னு பெரிய அளவில் மதிப்பு கிடையாது. வந்து சீரியாலையும் பேரியாலையும் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக அலைந்து வள்ளல்களை புகழ்ந்து பாடி தங்கள் வறுமையை போக்குறாங்க. சிலப்பதிகார காலத்தில் கலைஞர்களும் கன்னிகையரும் செல்வ செழிப்போடு விளங்குறாங்க. இத்தகைய மாற்றம் தோன்ற சில நூற்றாண்டுகள் தேவைப்பட்டு இருக்கும்
சொல்லலாம். சங்ககாலம் முடிவுற்ற காலத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தது. சங்க காலத்தில் தான் சாதி பாகுபாடுகள் தோன்றிவிட்டது அப்படிங்கிறத சிலப்பதிகார காலத்தில் வரக்கூடிய நால்வகை வருணத்து அடங்கா கம்பளை எனும் தொடர் வெளிப்படுத்துகிறது. தமிழ் இலக்கியத்தில் முதலாக வருணம் என்ற சொல் எதில் இடம்பெறுது அப்படின்னா, வருணம் அப்படிங்கிற சொல் சிலம்பு அப்படிங்கிற காப்பியத்தில் தான் இடம்பெற்று இருக்கிறது. இது சங்க காலத்தை ஒட்டி தோன்றியிருக்க இயலாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்தணர்கள் காலில் வீழ்ந்து வணங்கும் வழக்கத்தை வார்த்திகன் என்ற அந்தணன் காலில் பாண்டிய மன்னன் விழுந்து வணங்குகின்ற செயலை வைத்து சிலப்பதிகார சமுதாய வழக்கத்தை நன்கு அறியலாம். அடுத்து அந்தணர்கள் சமுதாயத்தில் மேன்மையுற தொடங்கிய காலம் சிலம்புனுடைய காலம். வேள்வி செய்தல், எடைக்கு எடை அந்தணருக்கு துலாபாரம் கொடுத்தல், மாடல மறையோன் கூற்று, மாங்காட்டு மறையோன் செயல், இவை சங்ககால மரபுகளில் நிறைய மாற்று ஆக்கத்தை காட்டுவதாக, அங்கே இருக்கிறது நிறைய மாற்றமாக இருக்கிறத காட்டுவதாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பெண்ணின் கையை பற்றி பெற்றோர் மணமகன் கையில் கொடுப்பது கபிலருடைய குறிஞ்சி பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த திருமண முதன்மை சடங்காகும். சிலப்பதிகாரத்தில் மாமுது பார்ப்பன் மறைவழி கட்டிட தீவளஞ்செய்து கோவலன் கண்ணகி திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அடுத்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யும் மரபும் இந்த காப்பியத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் ராமன் திருமாலின் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். அப்புறம் கண்ணகியினுடைய பெருமை ஆட்சியர் குரவையில் பெரிதும் இடம்பெறுகிறது. புராண கதைகளையும் மிகுதியாக சிலப்பதிகாரத்தில் நாம் காண முடிகிறது. அப்புறம் செய்யுள் அமைப்பில் சங்க இலக்கிய வடிவத்திலிருந்து முழுக்க அப்படியே மாறுபட்டதாக இருக்கிறது. ஆசிரியப்பா, களிப்பா, வெண்பா இதால் அமைந்தது தான் சிலப்பதிகாரம். எளிய சந்த அமைப்பும் பாடலின் போக்கும் பின்னர் தோன்றிய பக்தி இலக்கியங்களுக்கு முன்னோடியாக அமைகிறது. அப்புறம் நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. பொற்கொள்ளனால் ஏற்பட்ட பழி நீங்க நங்கைக்கு பொற்கொள்ளர் 1000 பேரை கொன்று பலியிட்டதாக உரைபெறு கட்டுரையில் வரும் இது செய்தி சிந்தனைக்குரியது. அப்புறம் பல்லவர் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கிய கபாலிக மதம் இந்த நரபலியை ரொம்பவே ஊக்குவித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. அப்புறம் சங்க நூல்களும் 11 கீழ்கணக்கு நூல்களும் நாணயத்தை களஞ்சி அப்படின்னு குறிப்பிட சொல்லலை. ஆனால் சங்க மருவிய கால நூலான சிலப்பதிகாரம் நாணயத்தை களஞ்சி அப்படின்னு சொல்லுகிறது. அப்புறம் கண்ணகியின் சிறப்பை உரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிறப்பினை கூறும் காப்பியமாகவே இது என்ன செய்யுது, முழுவதுமாக விளங்குகிறது. அப்புறம் கண்ணகியின் கதை ஒரு வாய்மொழி இலக்கியமாக வழங்கியது அப்படின்னு சொல்லியும் நற்றினையில் 216வது பாடல் ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நற்றினையில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கும்போது கண்ணகி அப்போ வாழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்காது, அது வேற ஏதோ ஒரு பெண்ணை பற்றிய செய்தியாக அங்கே இடம்பெற்று இருக்கலாம். ஏன்னா சங்க காலத்தில் கண்ணகி வாழ்ந்ததாக கருத இடம் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் இளங்கோடிகளும் செங்குட்டுவனும் இவங்களுடைய கால மாறுபாடு ஏற்படுகிறது. அதனால் நற்றினையில் கூறக்கூடிய அந்த கதை பழங்கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து சோழர் காலத்தில் புகழேந்தி புலவர் கோவலன் கதை அப்படிங்கிற ஒரு கதையை எழுதுகிறாரு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை கண்ணகி வைசிய புராணத்தில் 32ஆம் சருக்கத்தில் கண்ணகி கதையை எடுத்துரைக்கின்றது. காலத்தில் கருத்து வேறுபாடு இருப்பினும் காப்பிய சிறப்பில் மாறுபட்ட கருத்தின்றி கற்றோரை பிணிக்கும் தன்மையதாக சிலப்பதிகாரம் இருக்கிறது. அப்புறம் கண்ணகியினுடைய கற்பு திறத்தை புகழவே இந்த காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றியிருக்கிறார். கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லாது பொற்புடை யாம், இதுதான் கவுந்தியடிகள் இவங்களை கண்ணகியை புகழ்ந்து கூறியது. இந்த மாதிரி பல இடங்களில் பாத்திரங்களின் வழியாக கண்ணகியினுடைய சிறப்பை குறித்து இளங்கோடிகள் அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் கண்ணகி வழிபாடு தான் பிற்காலத்தில் வந்த மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புவதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் நல்லன் ஆயினும், இது யார் சொல்கிறா அப்படின்னா மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர்னு சொல்லக்கூடியது மாப்போசி சொல்கிறார். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். அதுதான் தமிழ் இனத்தை தமிழில்
ஒரு இலக்கியம் வந்து தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொன்னது யார் அப்படின்னா எளிதான முறையில் புரிந்து கொள்வதற்கு மாப்போசி. சிலம்பு செல்வர் அப்படின்னா அவர் தான் அழைக்கப்படுறாரு. அடுத்து அந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சொற்கள். சுண்ணம்னா நறுமண பொடி, காரிகர்னா நெய்பவர், தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை விலை, பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், கண்ணுள் வெணிஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிளி அப்படின்னா துணி. இந்த மரூர் பாக்கம் சுண்ணமும் வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும், இதில் இந்த தூசும் துகிரும் ஆரமும் இதெல்லாம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அந்த பாடப்பகுதியில் உள்ள அந்த பாடலுடைய பொருளை தான் நம்ம என்ன செஞ்சோம், சொல்லும் பொருளும் இருந்ததை பார்த்தோம். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி, அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்ற வழி. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரைக்கு போகலாம், இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியில் சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரைக்கு செல்லலாம். இந்த வழிகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலே அழைத்து சென்றார். அவங்க 2 பேரும் பிரயாணத்துக்கு போகும்போது இடையில கவுந்தியடிகளை பார்க்குறாங்க, அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதுவே நெடுவேல் குன்றம் போனாங்க அப்படிங்கிறது தெரியும். எப்படி போகிறாங்கன்னா வைகையின் தென்கரை வழியாக செய்கிறாங்க. சுருளிமலை சென்று வேங்கை மரத்தினுடைய வேங்கை காணல் என்னும் இடத்தில் வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைகிறாங்க. அங்கேருந்து தான் அப்படியே கோவலனோட போகிறாங்க. அடுத்ததான் உரை பாட்டு மடை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கு அதில் அமைந்திருக்கிறது. வாய்க்காலில் பாயக்கூடிய நீர் வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் உடை. இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது பேசும் மொழியின் ஓடை. இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. உரை அப்படிங்கிறது பேசும் மொழியின் ஓடை. இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. அதனால் உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் தான் இந்த பகுதி நமக்கு அந்த பாடல் பகுதி பார்த்தோமே அதை இடம்பெற்றிருக்கிறது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்தோடு கதை தொடர்புள்ளது. இது எல்லாத்தையும் வைத்து இதை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். மணிமேகலுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை சொல்ல அடிகள் இவர் நாட்டுதும் யாமூர் செய்யுள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரும் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த பாடலுடைய இந்த சிலப்பதிகாரத்தோடு ஓரளவு தயாரிக்கப்பட்ட விடை குறிப்புகள். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முதல் முறையாக இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி.